ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஏகே ராமானுஜன் எழுதின ரிட்டர்னிங் அப்படிங்கிற ஒரு போயம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போயம்ல எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா போயட்டுக்கும் அவரோட மதருக்கும் உண்டான லவ் அண்ட் அஃபெக்ஷன் பத்தியும் எந்த அளவுக்கு நம்ம போயட் வந்து அவங்க மதர் மிஸ் பண்றாங்க அப்படிங்கறத வந்து தீமா வச்சுதான் இந்த போயம் வந்து எழுதியிருக்காரு. இந்த போயம் எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா போயட் வந்து வெளியே எங்கோ போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனதும் அவங்க அம்மா வந்து எல்லா இடத்துலயும் தேடுற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இந்த போயம் மொத்தம் 3 ஸ்டான்ஸா. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா வந்து பார்க்கலாம். ரிட்டர்னிங் ஹோம் ஒன் blazing afternoon, he looked for his mother everywhere. She wasn't in the kitchen, she wasn't in the backyard, she wasn't anywhere. ஓகே, இப்போ வந்து போயட் வந்து வீட்டுக்கு வந்ததும் எப்போ வராரு அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்ததும் அவங்க அம்மாவை வந்து எல்லா இடத்துலையும் தேடுறாரு. அவங்க வந்து கிச்சன்ல கிடையாது, பேக்யார்ட்ல கிடையாது, எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கறாங்க. எங்கேயுமே அவங்க மதரை வந்து காணோம். செகண்ட் ஸ்டான்ஸா, he looked and grew frantic, looked even under the beds where he found old shoes and dust balls, but not his mother. He ran out of the house ஷவுட்டிங் அம்மா. ஓகே, இப்போ வந்து இவர் எல்லா இடத்துலயும் தேடுறாரு, எல்லா இடத்துலயும் பாக்குறாரு. பிரான்டிக் அப்படின்னா வெறித்தனமா தேடுறாரு அவங்க அம்மாவை. எங்க அப்படின்னா பெட்டுக்கடி அடைக்கிது இருக்காங்களான்னு சொல்லிட்டு பெட்டுக்கடியால கூட தேடுறாரு. ஆனா அங்க வந்து இவரு என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா இவரோட பழைய ஷூஸும் இவர் வந்து சின்ன வயசுல விளையாடின டஸ்ட் பால்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அவங்க அம்மா வந்து அங்க இல்ல. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா வீட்டுல ஃபுல்லா தேடி பார்த்துட்டாரு, அவங்க அம்மா இல்ல. அதனால வந்து வெளியே ஓடி போயிட்டு வந்து ஃபுல்லா கத்துறாரு, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்க வந்து எங்க போயிட்டீங்க, எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. நெக்ஸ்ட், வேர் ஆர் யூ, ஐ எம் ஹோம், ஐ எம் ஹங்க்ரி, பட் தேர் வாஸ் நோ ஆன்சர், நாட் ஈவன் அன் எக்கோ. இப்போ வந்து நீங்க எங்க போனீங்க, நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு வெளியே வந்து. ஆனா வந்து இவரோட கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் வந்து திருப்பி வரவே இல்லை. இவர் பேசுறதுக்கு அந்த எக்கோ கூட திரும்பி வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன் தி டெசர்டட் ஸ்ட்ரீட் பிளாசிங் வித் சன்ஷைன். ஓகே, அந்த டெசர்டட் ஸ்ட்ரீட், யாருமே இல்லாத ஸ்ட்ரீட்ல வந்து இருக்கிற ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா அந்த சன்ஷைன் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. சடன்லி ஹி ரிமெம்பர்ட் ஹி வாஸ் நவ் 61 அண்ட் ஹி ஹேடன்ட் ஹேஸ் அ மதர் ஃபார் 40 years. ஓகே, டக்குன்னு இவருக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா இவருக்கு இப்ப வயசு 61, 40 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த போயம் வந்து முடிக்கிறாங்க. இந்த போயம்ல என்னதான் இவருக்கு வந்து பிரசன்ட்ல 61 இயர்ஸ் ஆயிருந்தாலுமே இன்னமும் அவங்க அம்மாவோட மெமரிஸோ அவங்க அம்மாவோட லவ்க்கு இவங்க ஏங்குறத வந்து இந்த போயம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னமும் இவரோட சைல்ட்ஹுட்ல வந்து எப்படி வெளியே விளையாடிட்டு வந்து வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை தேடி எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னா அவங்க அம்மா வந்து லவ்வோட அந்த சாப்பாடு கொடுப்பாங்களோ அந்த மெமரிஸ் எல்லாம் மறுபடியும் இவருக்கு வந்து அதே மாதிரி இப்ப வந்து தேடுற மாதிரி இந்த போயம் வந்து எழுதியிருக்காரு.